சவுதியில் நாங்கள் துளசி செடி வாங்குறதுக்காக போனோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க, சவுதியில் செடிகள்லாம் கிடைக்குமா அப்படின்னு. எனக்கும் அதே சந்தேகம் வந்தது. சரி, அப்படி தேடி போய் தான் இந்த வீடியோ நாங்கள் எடுத்தோம். இங்கே எல்லா செடிகளுமே கிடைக்குதுங்க. குறிப்பிட்ட சில ஏரியாக்களில் விவசாயம் கூட பண்ணுறாங்க. கண்டிப்பாக இங்கே இருக்கிற மண்ணுலையும் சில வகை செடிகள் மரங்கள் எல்லாம் வளரதான் செய்யுது. ஆனால் மோஸ்ட்லி இம்போர்ட் பண்ணி தான் வரும். இங்கே செடிகளை இம்போர்ட் பண்ணுறதுக்கு மினிஸ்ட்ரி கிட்ட கேட்கணும். அப்புறமா எக்ஸ்போர்ட் கண்ட்ரிலேருந்து ஃபைட்டோசானிட்ரி அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்படின்னா செடிகள் எந்த வகையான பூச்சி இல்லைனா வைரஸ்லாம் தாக்காமல் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. 2023 மட்டும் சவுதி $20.2 மில்லியன் செடிகளை இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, நீங்கள் துளசி செடி வாங்கினீங்களான்னு தானே கேட்குறீங்க? இல்லைங்க, செடி கிடச்சிது. ஆனால் ரொம்ப சின்னதாக இருந்தது. எனக்கு அதை பராமரித்து பெரிய ஆளாக்க முடியும்னு தோணலை. ஸோ நான் வாங்கலை. எனக்கு செடிகளை பற்றின நாலேஜ் கிடையாதுங்க. ஆனால் இங்கே நிறைய செடிகள் இருந்தது. பூச்செடி மட்டும் இல்லாமல் நல்லா பயனுள்ள செடிகள்லாம் இருந்தது. நம்ம ஊரில் பார்த்துருக்கேன், பட் இதோட பேர் எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் ஒன்று, தென்னை மரத்துலேருந்து வாழை மரம் வரைக்கும் எல்லாமே இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி செடிகள் வாங்கணும்னு ஆசையாக இருந்தால் சொல்லுங்கள். இந்த ஏரியாவில் எக்கச்சக்கமான ஷாப்ஸ் இருக்குது. செடி வளர்க்க தேவையான உரங்களும் மண்ணும் கூட இங்கே கிடைக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.